அப்படின்னா, அதாவது பூஞ்சைகள் பிரிவுகளான ஆஸ்கோமைசிடிஸ், பெசிடியோமைசிடிஸ் மற்றும் டியூட்ரோமைசிடிஸோட பொது பண்புகளை வந்து பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஞ்சைகளுடைய பொருளாதார முக்கியத்துவம் வந்து பார்க்க போகிறோம். பூஞ்சைகளின் பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றோம். இந்த பூஞ்சைகளுடைய பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சுவை மிகுந்த ஊட்டச்சத்து நிறைந்த காளான்களானது என்ன பண்ணும் அப்படின்னா உணவாக பயன்படுது அப்படின்னு சொல்றோம். சுவை மிகுந்த ஊட்டச்சத்து நிறைந்த காளான்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உணவாக பயன்படுது அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம, அதாவது குப்பைகளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பூஞ்சைகளானது குப்பைகளை சிதைத்து தாது பொருட்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மறுசுழற்சி செய்யுது அப்படின்னு சொல்றோம். குப்பைகளை சிதைத்து தாது பொருட்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மறுசுழற்சி செய்யறதுனால மண்ணோட வளம் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மண் வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றோம். குப்பைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குப்பைகள் வந்து பூஞ்சைகளை வந்து சிதைத்து தாது பொருட்களை மறுசுழற்சி செய்யறதுனால மண் வளம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட், இந்த ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்டை நம்பிதான், அதாவது அந்த யார் அப்படின்னு சொன்னோம்னா இது பேக்கரி, அதாவது அடுமனை பேக்கரின்னு சொல்லலாம், இல்ல அடுமனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இந்த ஒரு செல் ஈஸ்ட், அதாவது இந்த ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்டை நம்பிதான் அந்த அடுமனை தொழில்களே வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த அதாவது பீர் தொழிற்சாலை இந்த எல்லாமே வந்து யார் பயன்படுறாங்க அப்படின்னா ஈஸ்ட் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த பூஞ்சைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மரக்கட்டைகளை வந்து சேதப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. மரக்கட்டைகளை வந்து என்ன பண்ணும், சேதப்படுத்தும். ஸோ மரக்கட்டைகளை வந்து சேதப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம என்ன பண்ணும் அப்படின்னா நச்சு பொருட்களையும் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நச்சு பொருட்களையும் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பூஞ்சைகளோட பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது, பூஞ்சைகளானது சுவை மிகுந்த ஊட்டம் நிறைந்த காளான்கள் வந்து உணவாக பயன்படுதுன்னு சொல்றோம். அதாவது குப்பைகளை சிதைத்ததன் மூலமா வந்து தாது பொருட்கள் மறுசுழற்சி செஞ்சு மண்ணோட வளத்தை வந்து அது அதிகரிக்குதுன்னு சொல்றோம். ஒரு செல் பூஞ்சை, அதாவது ஈஸ்ட் வந்து அதாவது அடுமனை தொழிலாளர்கள் வந்து அது பேக்கரிகள் வந்து அதிகமாக பயன்படும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து குப்பைகள் இந்த பூஞ்சைகள் வந்து மரக்கட்டைகளை சேதப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம நச்சு பொருட்களை உருவாக்குது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பூஞ்சைகளோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நன்மைகள்ல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அதாவது பூஞ்சைகளோட நன்மைகள்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது உணவு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது உணவு அப்படின்னு சொல்றோம். ஸோ உணவுல வந்து பார்க்கும்போது அதாவது என்னென்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உணவை வந்து அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லென்டினஸ் எடோட்டஸ், அகாரிகஸ் பைஸ்போரஸ், வால்வேரியல்லா வால்வேசி. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஊட்டச்சத்து நிறைந்து காணப்படுறதுனால இந்த மூணு பேருமே வந்து காளான், அதாவது மூணுமே காளான் ஸோ உணவாக வந்து பயன்படுதுன்னு சொல்றோம். யாருன்னா லென்டினஸ் எடோட்டஸ், அகாரிகஸ் பைஸ்போரஸ், வால்வேரியல்லா வால்வேசி அப்படின்னு சொல்றோம். இவங்க மூணு பேருமே வந்து உணவா வந்து காளான், அதாவது காளான்கள் வந்து உணவா வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். அடுத்து அந்த ஈஸ்ட், ஓகேவா? ஸோ இவங்க மூணு பேருமே, அதாவது லென்டினஸ் எடோட்டஸ், அகாரிகஸ் பைஸ்போரஸ், வால்வேரியல்லா வால்வேசி. ஸோ இவங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது இவங்க வந்து ஊட்டச்சத்து மிகுந்து காணப்படுறதுனால இவங்க வந்து எதுக்கு பயன்படுறாங்க அப்படின்னா உணவாக வந்து பயன்படுறாங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட்,
ஈஸ்ட் வந்து எதை தயாரிக்கிறதுக்கு பயன்படுதுன்னா, அதாவது விட்டமின் பி வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா எரிமோத்தீசியம் ஆஸ்பி. இந்த எரிமோத்தீசியம் ஆஸ்பி அப்படின்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, விட்டமின் B2ல உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதாவது நன்மைகளை வந்து பார்த்தோம்னா முதல்ல என்ன அப்படின்னா உணவு பார்த்தோம். லெண்டினஸ் எரோட்டஸ், அகாரிகஸ் பைஸ்போரஸ், வால்வெரில்லா வால்வேசி. ஸோ இவங்க மூணுமே வந்து சுவை மிகுந்த காளான்கள் வந்து ஊட்டச்சத்து நிறைந்தனால உணவை பயன்படுதுன்னு சொல்றோம். ஈஸ்ட் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா விட்டமின் பி தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. எரிமோத்தீசியம் ஆஸ்பி அப்படின்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னா விட்டமின் B2ல வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா மருத்துவத்துல வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த பூஞ்சைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எதுக்காக இந்த பூஞ்சைகள் பயன்படுது அப்படின்னா பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை வந்து பாக்டீரியாக்களின் வளர்ச்சி ஸோ இந்த பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது தடுக்கும் அல்லது அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை வந்து அது என்ன பண்ணும், தடுக்கும் அல்லது அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாக்டீரியாவோட அதாவது பூஞ்சைகள் வந்து பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடுக்கும் அல்லது அழிக்கக்கூடிய உயிர் எதிர் பொருட்களை வந்து உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. உயிர் எதிர் பொருட்கள். ஸோ இந்த உயிர் எதிர் பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து பெனிசிலின் அப்படின்றது ஒரு உயிர் எதிர் பொருள். ஸோ இந்த பெனிசிலின் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எதை வந்து எடுக்கிறாங்க, பெனிசிலியம் நோட்டேட்டம் அப்படின்ற பூஞ்சையிலிருந்து எடுக்கிறாங்க. இந்த பெனிசிலின் என்ற உயிர் எதிர் பொருளானது பெனிசிலியம் நோட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செபலோஸ்போரின்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து அக்ரிமோனியம் கிரைசோஜீனம் அப்படின்ற பூஞ்சையிலிருந்து எடுக்கிறாங்க. அதாவது செபலோஸ்போரின்கள் அப்படின்ற உயிர் எதிர் பொருளானது அக்ரிமோனியம் கிரைசோஜீனம் அப்படின்ற பூஞ்சையிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது கிரைசியே பல்வின். ஸோ இது ஒரு உயிர் எதிர் பொருள். ஏதாவது கிரைசியே பல்வின் அப்படின்ற ஒரு உயிர் எதிர் பொருள். இது வந்து எதிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பெனிசிலியம் கிரைசே பல்வம் அப்படின்ற பூஞ்சையிலிருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மூணு உயிர் எதிர் பொருள் பெனிசிலின், ஒன்று பெனிசிலின், ரெண்டு வந்து செபலோஸ்போரின்கள், மூணு வந்து கிரைசோபல்வைன். ஸோ பெனிசிலின் அப்படின்றது பெனிசிலியம் நோட்டேட்டம், செபலோஸ்போரின்கள் அக்ரிமோனியம் கிரைசோஜீனம், கிரைசோபல்வைன் அப்படின்றது பெனிசிலியம் கிரைசோபல்வியம் அப்படின்ற பூஞ்சையிலிருந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிளாவிசெப்ஸ் பர்பியூரியா இந்த கிளாவிசெப்ஸ் பர்பியூரியா அப்படின்ற ஒரு பூஞ்சையிலிருந்து, அதாவது எர்காட் டமைன் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டு வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? கிளாவிசெப்ஸ் பர்பியூரியா அப்படின்ற ஒரு பூஞ்சையிலிருந்து எர்காட் அமைன் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டு வந்து எடுக்கிறாங்க. அது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா இரத்த குழாய்களை சுருங்க செய்வதற்கு பயன்படுகிறது. இரத்த குழாய்களை வந்து என்ன பண்ணும், சுருங்க செய்வதற்கு வந்து அது பயன்படுது அப்படி சொல்றோம். ஓகேவா? ஸோ மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது பூஞ்சைகளானது பாக்டீரியாக்களை வந்து வளர்ச்சியை தடுக்கும் அல்லது அழிக்குன்னு சொன்னோம். ஸோ அந்த உயிர் எதிர் பொருட்களை வந்து அது உருவாக்குன்னு சொன்னோம். ஒன்று பெனிசிலியம் நோட்டேட்டம், இன்னொன்று வந்து செபலோஸ்போரின்கள், அக்ரிமோனியம் கிரைசோஜீனம், கிரைசோபல்வைன் அப்படின்றது பெனிசிலியம் கிரைசோபல்வைன். கிளாவிசெப்ஸ் பர்பியூரியாவில் இருந்து எர்காட் அமைன் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டு வந்து எடுக்கிறாங்க. அது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா ரத்த குழாய்களை வந்து சுருங்க செய்வதற்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா தொழிற்சாலைகள்ல இந்த பூஞ்சைகளானது எப்படி பயன்படுது, தொழிற்சாலைகள்ல வந்து இந்த பூஞ்சைகளானது எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கரிம அமில உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். கரிம அமில உற்பத்தி. ஸோ
இந்த கரிம அமில உற்பத்தியில வந்து பார்த்தோம்னா முதல்ல அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா சிட்ரிக் அமிலம், ரெண்டு வந்து குளுக்கோனிக் அமிலம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எந்த பூஞ்சில இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர் அப்படின்ற பூஞ்சில இருந்து எடுக்கிறாங்க. என்னது சிட்ரிக் அமிலம் மற்றும் குளுக்கோனிக் அமிலம், இவங்க ரெண்டு பேரும் ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இட்டகோனிக் அமிலம். இந்த இட்டகோனிக் அமிலம் வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஆஸ்பெர்ஜில்லஸ் ஸ்டெரியஸ் அப்படின்ற பூஞ்சில இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்து கோஜிக் அமிலம். இந்த கோஜிக் அமிலம் வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரைசே அப்படின்னு. அதாவது இந்த தொழிற்சாலைகளை வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கரிம அமில உற்பத்தின்னு சொல்றோம். கரிம அமிலத்தை உற்பத்தியில வந்து பார்த்தோம்னா சிட்ரிக் அமிலம், குளுக்கோனிக் அமிலம், இது ரெண்டு எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஸ்பெர்ஜில்லஸ் அப்படின்னு நைஜர் அப்படின்ற பூஞ்சில இருந்து எடுக்கிறாங்க. இட்டகோனிக் அமிலம் வந்து எடுக்கிறாங்க, அது வந்து ஆஸ்பெர்ஜில்லஸ் ஸ்டெரியஸ் அப்படின்ற பூஞ்சில இருந்து எடுக்கிறாங்க. கோஜிக் அமிலம் அது வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரைசே அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது வந்து அடுமனை, அதுக்கடுத்து வந்து மது வடித்தல், அந்த தொழிற்சாலைகள்ல வந்து எப்படி பயன்படுது இந்த பூஞ்சைகளானது அப்படின்னு பார்த்தோம்னா சக்காரோமைசிஸ் செரிவிசியே இந்த ஒற்றை செல் பூஞ்சை, அதாவது ஒற்றை செல் பூஞ்சையான ஈஸ்ட், இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நொதித்தல் நிகழ்ச்சியின் மூலமாக நொதித்தல் நிகழ்ச்சியின் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா சர்க்கரையை வந்து ஆல்கஹாலா மாத்துது. சர்க்கரை வந்து ஆல்கஹாலா மாத்துதுன்னு சொல்றோம். எது அப்படின்னா இந்த சக்கரோமைசிஸ் செரிவிசியே அப்படின்ற ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட் அப்படி சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது ரொட்டி, மது அடுமனைகள்ல பேக்கிங்ல ரொட்டி, பன், ரோல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நீல வாக்குல உருண்டையா இருக்குது. ஓகேவா, அதுவும் ஒரு பிரெட் தான். ஸோ இந்த ரொட்டி, பன்னு, ரோல், ஸோ இதெல்லாம் தயாரிக்கிறது யார் பயன்படுறாங்கன்னா ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட் வந்து பயன்படுறாங்க அப்படி சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது பெனிசிலியம் ராக்போர்டைட் அப்படின்னு சொல்றோம். பெனிசிலியம் கேம்பர்டை அப்படின்னு சொல்றோம். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பாலாடை கட்டி தயாரித்தல வந்து பயன்படுறாங்க. பாலாடை கட்டி தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுறாங்க. பெனிசிலியம் ராக்போர்டைட், பெனிசிலியம் கேம்பர்டைட் அப்படின்னு. ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த அதாவது அடுமனை மற்றும் மது வடித்தல். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா தொழிற்சாலை இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நொதிகளை வந்து உற்பத்தி செய்யறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன நொதிகள் வந்து உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நொதிகள். ஸோ நொதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர், அதே மாதிரி ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரைசே. ஸோ இவங்க ரெண்டுல இருந்தும், அதாவது ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரைசே, ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர், இவங்க ரெண்டுத்துல இருந்தும் ஸோ என்னென்ன அமிலங்கள் தயாரிக்கிறாங்க நொதிகள் அப்படின்னா அமைலேஸ், புரோட்டியேஸ், லாக்டேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அதாவது ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர், ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரைசே, ஸோ இவங்க ரெண்டு இதுல இருந்தும் என்னென்ன நொதிகள் தயாரிக்கிறாங்கன்னா அமைலேஸ், புரோட்டியேஸ், லாக்டேஸ் அப்படின்ற நொதிகள் வந்து தயாரிக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம பாலாடை கட்டி, பாலாடை கட்டி, அதே மாதிரி பால் உரிய வைத்தல், பால் உரிய வைத்தல். சோ இது ரெண்டுத்துலயும் வந்து யாரு வந்து பயன்படுறாங்க அப்படின்னா மியூக்கர் சிற்றினங்கள். அதாவது இந்த ரெண்டுத்துலயும் பாலாடை கட்டி மற்றும் பால் உறைதல்ல வந்து என்ன பயன்படுது அப்படின்னா ரென்னட் அப்படின்றது பயன்படுது. அந்த ரென்னட் அப்படின்றது வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா மியூக்கர் சிற்றினங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. அந்த ரென்னட் அப்படின்றது எதுல இருந்து எடுக்கிறாங்க, மியூக்கர் சிற்றினங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படி சொல்றோம். ஓகேவா, ரைட். சோ அதுக்கு அடுத்து வேளாண்மை துறையில இந்த நொதிகள் வந்து எப்படி பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம். வேளாண்மை துறையில வந்து இது வந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பியூவேரியா பேசியானா அப்படின்னு சொல்றோம். அடுத்து மெட்டாரைசியம் அனபிலிசியா அப்படி சொல்றோம். அதாவது பியூவேரியம் பேசியானா, மெட்டாரைசியம் அனபிலிசியா அப்படின்ற இந்த ரெண்டு பூஞ்சைகளானது, ஓகேவா, பூஞ்சைகளானது வந்து பார்த்தோம்னா அதாவது வேளாண் பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை வந்து அழிக்கும் திறன் பெற்றதுன்னு சொல்றோம். ஓகேவா, பியூவேரியா பேசியானா, மெட்டாரைசியம் அனபிலிசியா அப்படின்ற ரெண்டு பூஞ்சைகளானது வேளாண் பயிர்களை வந்து தாக்கக்கூடிய பூச்சிகளை வந்து அழிக்கும் திறன் வாய்ந்தது அப்படி சொல்றோம். அடுத்து ஜிப்ரெல்லா பியூஜிகுராய் சோ அப்படின்ற பூஞ்சையிலிருந்து ஜிப்பர்லின் அப்படின்ற ஒரு தாவர ஹார்மோன் வந்து எடுக்கிறாங்க. சோ இது வந்து என்ன எதுக்காக பயன்படுது அப்படின்னா தாவர வளர்ச்சி சீராக்கியா வந்து பயன்படுது. தாவர வளர்ச்சி சீராக்கி அப்படின்னு சொல்றோம். ஜிப்ரெல்லா பியூஜிகுராய் அதாவது ஜிப்ரலின் அப்படின்றது தாவர வளர்ச்சி சீராக்கி பொருளா வந்து அது பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இது வேளாண்மை துறையில அதாவது பியூவேரியா பேசியானா, மெட்டாரைசியம் அனபிலிசியா. சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எதுக்கு பயன்படுறாங்க அப்படின்னா வேளாண்மையில வந்து பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை வந்து அழிக்கிறதுக்கு பயன்படுது. ஜிப்ரெல்லா பியூஜிகுராயில இருந்து ஜிப்ரலின் அப்படின்ற ஒரு தாவர வளர்ச்சி ஹார்மோன் எடுக்கிறாங்க. அது வந்து தாவர வளர்ச்சி சீராக்கியாக வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ரைட். சோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நன்மைகள். இப்போ அந்த பூஞ்சைகளால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, ஓகேவா? சோ தீமைகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அமானிட்டா பேலாய்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து அமானிட்டா பெனிட்டா, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பேசிட்டால் சானிட்டஸ். ஸோ இவங்க மூணுமே அமானிட்டா பேலாய்ட்ஸ், அமானிட்டா பெனிட்டா, பேசிட்டால் சானிட்டஸ். ஸோ இவங்க மூணு பேருமே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த காளான்கள் அப்படின்னு சொல்றாங்க. அமானிட்டா பேலாய்ட்ஸ், அதே மாதிரி அமானிட்டா பெனிட்டா, ஸோ பேசிட்டால் சானிட்டா, இவங்க மூணு பேருமே நச்சுத்தன்மை வாய்ந்த காளான்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெனிசிலின், Aspergillus, Mucor, Rhizopus. So இவங்க இந்த Rhizopus இவங்க எல்லாமே வந்து நம்ம என்ன Rhizopus இவங்க எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது உணவுப் பொருட்கள் வந்து கெடுவதற்கு காரணமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூஞ்சைகள் எல்லாம் பெனிசிலின், ஆஸ்பெர்ஜில்லஸ், மியூக்கர், ரைசோபஸ் இவங்க எல்லாமே வந்து உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போறதுக்கு வந்து காரணமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆஸ்பெர்ஜில்லஸ் ஃபிளாவஸ், இந்த ஆஸ்பெர்ஜில்லஸ் ஃபிளாவஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சையானது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது உலர்ந்த உணவுப் பொருட்கள்ல அதாவது நச்சுத்தன்மையை வந்து உருவாக்கி புற்றுநோயை உருவாக்கும் அப்லாடாக்சின்
அப்படின்ற நச்சு பொருளை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபிளாவஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சையானது உலர்ந்த உணவுப் பொருட்கள்ல நச்சுத்தன்மை மிகுந்த புற்றுநோயை உருவாக்கும் இந்த அப்லாடாக்சின் அப்படின்ற ஒரு நச்சு பொருளை வந்து அது உருவாக்குதுன்னு சொல்றோம். எது அப்படின்னா ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபிளாவஸ் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த பூஞ்சைகளானது வேற என்ன நச்சு பொருட்களை வந்து உருவாக்கும் அப்படின்னா பாட்டுலின், ஒன்னு வந்து பாட்டுலின், இன்னொன்னு வந்து ஆக்ரா டாக்சின் ஏ. ஓகேவா? அதாவது ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபிளாவஸ் அப்படின்ற பூஞ்சையானது உலர்ந்த உணவுப் பொருட்கள்ல வந்து நச்சுத்தன்மை மிகுந்த இந்த அப்லாடாக்சின் அப்படின்ற நச்சு பொருளை வந்து உருவாக்குது. அந்த அப்லாடாக்சின் அப்படின்றது புற்றுநோயை உருவாக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டுலின், ஆக்ராடாக்சின் ஏ அப்படின்றதும் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பூஞ்சைகள் வந்து உருவாக்கக்கூடிய நச்சு பொருள், மற்ற நச்சு பொருட்கள்னு சொல்றோம். பாட்டுலின், ஆக்ராடாக்சின் ஏ அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பூஞ்சைகளால அதாவது தாவர மற்றும் விலங்குகளுக்கு வந்து நோய்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். தாவர மற்றும் விலங்குகளுக்கு வந்து நோய்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். ரைட். அது இந்த டெர்மோஃபைட்டுகள் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா தோல்ல வந்து தொற்றுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்றோம். அதுல வந்து பார்த்தோம்னா எபிடெர்மோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம், டினியா, டெர்மோஃபைட்டான். ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது அந்த தோல் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகள் அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். 1843 இருந்து 1845 அயர்லாந்து பஞ்சம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது யாரால வந்து இந்த அயர்லாந்து பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இவங்க வந்து அதாவது பைட்டோப்தெரா இன்ஃபெஸ்டன்ஸ், இந்த பைட்டோப்தெரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படின்ற பூஞ்சையால தாமதித்த வெப்பு நோய், உருளைக்கிழங்குல தாமதித்த வெப்பு நோய் வந்து ஏற்படுது. ஸோ இப்போ இந்த அயர்லாந்துல வந்து முக்கிய உணவா வந்து அவங்களுக்கு என்ன, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ரைஸ், அதாவது அரிசி வந்து ஒரு பிரதான உணவா இருக்கும். அது மாதிரி அயர்லாந்துல அவங்களுக்கு முக்கிய உணவு என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு. ஸோ இந்த 1843 1845 இந்த உருளைக்கிழங்குல வந்து இந்த பைட்டோப்தெரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படின்ற பூஞ்சையால் ஏற்பட்ட தாமதித்த வெப்பு நோயால அதாவது 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிட்டாங்க உணவு பஞ்சத்தால. அது மட்டும் இல்லாம பல்வேறு மக்கள் வந்து நாட்டுல இருந்து இடம்பெயர்ந்துட்டாங்க, வேற நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அயர்லாந்து பஞ்சம், அதாவது ஐரிஷ் பஞ்சம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. ரைட். அடுத்து 1942 இருந்து 1943 வரைக்கும் நம்ம இந்தியாவில் வங்காளத்துல வந்து பார்த்தோம்னா எல்மிந்தோஸ்போரியம் ஒரைசே, இந்த எல்மிந்தோஸ்போரியம் ஒரைசே அப்படின்ற ஒரு பூஞ்சையால வெப்பு நோய் வந்து நெல்லுல ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. வெப்பு நோய் வந்து எதில் ஏற்பட்டுச்சு? நெல்லுல. ஸோ அதனால வந்து நிறைய லாஸ். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து இது வந்து வங்காள பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1942 இருந்து 1943 வரைக்கும் வங்காளத்துல வந்து எல்மிந்தோஸ்போரியம் ஒரைசே அப்படின்ற பூஞ்சையால வந்து வெப்பு நோய் ஏற்பட்டுச்சு. நெல்லுல வந்து வெப்பு நோய் ஏற்பட்டு நிறைய பயிர்கள் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ரைட். பூஞ்சைகளால என்னென்ன நோய்கள் தாவர மற்றும் மனிதர்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பூஞ்சைகளால தாவரங்களுக்கும் மனிதர்களுக்கும் என்னென்ன நோய்கள் ஏற்படுது? ஸோ அதாவது நெல்லின் கருகல் நோய், அதாவது மேக்னோபோர்டே கிரேசியே அப்படின்ற பூஞ்சையால ஏற்படுதுன்னு சொல்றோம். அதாவது அந்த நெல் வந்து பூட்ட வர்ற சமயத்துல வந்து பார்த்தோம்னா அந்த எட்ஜில் வந்து பார்த்தோம்னா கருப்பு கருப்பா மாறிடும். ஸோ அதை கருகல் நோய்னு சொல்றோம். அடுத்து கரும்புல வந்து செவ்வழுகல் நோய், கொலிடோட்ரைக்கம் பல்கேட்டம் அப்படின்ற பூஞ்சையால் ஏற்படுது. இப்போ நம்ம கரும்பு சாப்பிடும்போது பார்த்தோம்னா உள்ள வந்து சிவப்பா இருக்கும், கலர் வந்து ரெட் கலர்ல இருக்கும். அதுதான் கொலிடோட்ரைக்கம் பல்கேட்டமால வரக்கூடிய கரும்பின் செவ்வழுகல் நோய். அடுத்து பீன்ஸ்ல வந்து ஆந்த்ராக்ஸ் நோய்னு சொல்றோம். அதுவும் கொலிடோட்ரைக்கம் லெட்டி முத்தியானம். ஸோ பீன்ஸோட எச்சில் வந்து பார்த்தோம்னா அழுகி போன மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து குரிசிபெரே குடும்ப தாவரங்கள்ல வந்து வெண்துரு நோய், அல்புகோ கேண்டிடியா,
வெண்துருன்னு தெரியும், சின்ன சின்னதா ஒயிட் ஒயிட்டா பவுடர் அடிச்ச மாதிரி அந்த இலைகள் எல்லாம் இருக்கும். பீச் இலைச்சுருள் நோய் வந்து டேப்ரினா டிஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இலைச்சுருள் அப்படின்னா அந்த இலை வந்து இப்படி இருக்கிற இலை அப்படியே பின்னோக்கி இப்படி வளைஞ்சிடும். ஸோ அது அடுத்து கோதுமையோட துருநோய் பக்சினியா கிராமினிஸ் டிரிடிசி அப்படின்னு சொல்றோம். துருநோய் அப்படின்னா அந்த கோதுமை இலைகள்ல ஃபுல்லா வந்து அப்படியே நம்ம என்ன சொல்றது, எப்படி இரும்பு துரு பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ரைட். அடுத்து மனிதர்களை வந்து என்னென்ன நோய்கள் ஏற்படும் அப்படின்னா சேற்றுப்புண், எபிடெர்மோபைட்டான் பிளாக்கோசம் அப்படின்னு சொல்றோம். கேண்டிடியாசிஸ், அதுவும் எல்லாமே ஸ்கின் தான், ஸ்கேண்டியாஸ் அல்பிகன்ஸ். அடுத்து கோசிடியோஸ் கோசியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து கோடியோஸ்டிஸ் இமட்டிஸ் அப்படின்ற பூஞ்சையில வந்து ஏற்படுதுன்னு சொல்றோம். ஆஸ்பர்ஜிலோசிஸ் அப்படின்றது ஆஸ்பர்ஜில்லஸ் பியூமிகேட்டஸ் அப்படின்ற பூஞ்சையில வந்து மனிதர்கள் வந்து நோய்கள் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பூஞ்சைகளோட பொருளாதார முக்கியத்துவம் பார்த்தோம். ஸோ பூஞ்சைகள் வந்து அதாவது ஊட்டச்சத்து மிகுந்த, சுவை மிகுந்த, ஊட்டச்சத்து மிகுந்த காளான்களை உருவாக்குதுன்னு சொல்றோம். ஸோ பூஞ்சைகள் வந்து குப்பைகளை சிதைவடைய செய்து தாது பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் மண்ணோட வளம் அதிகரிக்குன்னு சொல்றோம். பேக்கரிகள் அதாவது அடுமனைகளை வந்து முக்கிய பங்காற்றுறது யாரு? ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பூஞ்சைகளால வந்து நம்மள அதாவது மரக்கட்டைகளை சேதப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம நச்சு பொருட்களையும் வந்து உருவாக்குன்னு சொல்றோம். அந்த பூஞ்சையோட நன்மை தீமைகளை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது உணவு, அதாவது லெண்டினஸ் எரோடஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இது அகாரிகஸ் பைஸ்போரஸ். ஓகேவா? ஸோ அது லெண்டினஸ் எரோடஸ், அகாரிகஸ் பைஸ்போரஸ், வால்வேரில்லா வால்வேசி இவங்கெல்லாம் உணவாக பயன்படக்கூடிய காளான்கள் அப்படின்னு சொல்றோம். ஈஸ்ட் வந்து விட்டமின் பியையும் எரிமோத்திசின் ஆஸ்பியை வந்து விட்டமின் B12 வந்து உருவாக்குது அப்படின்றத பார்த்தோம். மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது பூஞ்சைகளானது பாக்டீரியாங்களுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதாவது அதோட வளர்ச்சியை அடக்கும் அல்லது தடுக்கும் அப்படின்னா உயிர் பொருட்களை வந்து சுரக்குதுன்னு சொல்றோம். பெனிசிலின் அப்படின்ற உயிர் எதிர்பொருளானது பெனிசிலின் நொட்டேட்டம் அப்படின்ற பூஞ்சையில் இருந்தோம். ஜப்ளோஸ்போரின்கள் அப்படின்ற உயிர் எதிர்பொருளானது அதாவது அக்ரிமோனியம் கிரைசோஜினம் அப்படின்ற பூஞ்சையிலிருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது கெரேசியோ பல்வைன் அப்படின்ற ஒரு உயிர் எதிர்பொருளானது பெனிசிலியம் கிரைசோபல்வின் அப்படின்ற ஒரு பூஞ்சையிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். கிளாரிசிஸ் பர்குயா அப்படின்ற ஒரு பூஞ்சையிலிருந்து எர்காட் அப்படின்னு அழைக்கக்கூடிய எர்காட் அமைன் அப்படின்ற ஒரு அல்கலாய்டு வந்து எடுக்கிறாங்க. அது வந்து ரத்த குழாயை வந்து சுருங்க செய்வதற்கு வந்து பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து ஸோ மருத்துவம், அதாவது தொழிற்சாலைகளை வந்து கரிம அமில உற்பத்தியில பார்த்தோம். அதாவது சிட்ரிக் அமிலம், குளுக்கோனிக் அமிலம் இது ரெண்டும் வந்து யார்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர்ல இருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி எட்டகோனிக் அமிலம் வந்து யார்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஸ்பர்ஜில்லஸ் ஸ்டெரிஸ் அப்படின்றதுல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ கோஜிக் அமிலம் அப்படின்றது வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரைசே அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து அடுமனை, அதாவது பேக்கரி மற்றும் மதுபான தொழிற்சாலைகள்ல வந்து இந்த சக்கரோமைசிஸ் செரிவிசி அப்படின்ற ஈஸ்ட், அதாவது ஒரு செல் பூஞ்சான ஈஸ்ட் வந்து சர்க்கரையை வந்து ஆல்கஹாலா மாத்துது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஈஸ்ட் பேக்கரிகளை வந்து அடுமனைகளை வந்து யார் அப்படின்னா ஈஸ்ட் வந்து ரொட்டி, பன், ரோல் தயாரிக்கிறது வந்து பயன்படுது. பாலாடை கட்டி உற்பத்தியில வந்து பெனிசிலியம் ராக்போர்டே, பெனிசிலியம் கேம்பர்டி அப்படின்ற 2 பூஞ்சைகளானது பயன்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து நொதிகள். நொதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர், ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரைசே அப்படின்ற 2 பூஞ்சையில இருந்து அமைலேஸ், லாக்டேஸ், புரோட்டியேஸ் அப்படின்ற நொதிகள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஜிப்ரல்லா பியூஜிகராய் அப்படின்ற பூஞ்சையில இருந்து ஜிப்ரலின் அப்படின்ற தாவர வளர்ச்சி சீராக்கி பொருள் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து தாவர வளர்ச்சி சீராக்கிக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து வேளாண்மை. ஸோ வேளாண்மையில வந்து பார்த்தோம்னா அதாவது பியூவேரியம் பேசியானா, அதுக்கடுத்து வந்து அமன்ஷியா ரைசி அனைசோபீலியா அப்படின்ற 2 பூஞ்சைகளானது அதாவது வேளாண் பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை வந்து அழிக்கும் திறன் வாய்ந்தது அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அதாவது ரைசெக்டோனியா பூஞ்சை வேரிகள் சொல்லுவாங்க. ஸோ பூஞ்சை வேரிகளை உருவாக்கக்கூடிய ரைசெக்டோனியா பாலஸ், ஓகேவா, அந்த பூஞ்சை வேரிகளை வந்து உருவாக்கும். ரைசெக்டோனியா பாலஸ், ஓகேவா, ஸ்டெரிக்மேரியா. ஸோ இவங்க எல்லாமே வந்து அதாவது பூஞ்சை வேரிகளை உருவாக்கக்கூடியவங்க. ஸோ இதனால என்ன பண்ணோம் அப்படின்னா அதிக நீர், ஓகேவா, ஸோ நீர் மற்றும் தாது பொருட்களை உறிஞ்சுவதற்கு அது வந்து பூஞ்சைகள் வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த பியூவேரியானா பேசியானா, அடுத்து வந்து மெட்டாரைனியம் ரைஸ் அனிசோபீலியா இவங்களும் வந்து பயன்படுறாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ரைட். வேளாண்மையில வந்து அவங்க பயன்படுறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பூஞ்சையோட தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது
அமானிட்டா பேலாய்ட்ஸ், அமானிட்டா பெனிடா. அடுத்து வந்து பார்த்தோம்னா பேலிட்டாஸ் சானிடைஸ் அப்படின்ற ஒரு 3 நச்சு பொருட்களை உருவாக்கக்கூடிய காளான்கள் சொல்றோம். அது வந்து தவளை இருக்கை பூஞ்சைகள் அப்படின்னு அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெனிசிலியம், ஆஸ்பர்ஜில்லஸ், மியூக்கர், ரைசோபஸ் இவங்க எல்லாமே உணவுப் பொருட்கள் கெட்டு போவதற்கு காரணமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபிளாவஸ் அப்படின்ற பூஞ்சையிலிருந்து அப்லாடாக்சின், அதாவது உலர்ந்த உணவுப் பொருட்கள்ல வந்து அப்லாடாக்சின் அப்படின்ற ஒரு நச்சு பொருளை உருவாக்கி அது புற்றுநோயை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம அப்லாடாக்சின் மட்டும் இல்லாம பாட்டுலின், ஆக்ராடாக்சின் ஏ அப்படின்ற நச்சு பொருட்கள், அதாவது நச்சு பொருட்களையும் வந்து அந்த இது வந்து பூஞ்சைகள் வந்து உருவாக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ டெர்மோஃபைட்டுகள் அப்படின்னா வந்து அதாவது தோல்ல வந்து தொற்று நோய்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றோம். எபிடெர்மோஃபைட்டான், மைக்கோபைட்டான், மைக்ரோஸ்போரன், டெர்மோபைட்டான், டீனியா இவங்கெல்லாம் வந்து தோல்ல வந்து நோய்களை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம். எல்மிந்தோஸ்போரியம், அதாவது 1845 இருந்து 1845 வரைக்கும் அயர்லாந்து பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பைட்டோப்தரா இம்பெஸ்டன்ஸ் அப்படின்ற பூஞ்சையால தாமதித்த வெப்பு நோய் வந்து உருளைக்கிழங்குல ஏற்படுறதுனால 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறந்துட்டாங்க. மக்கள் வந்து வேற நாட்டுக்கு குடிபெயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல வந்து இந்தியாவில் வந்து வங்காளத்துல வந்து பார்த்தோம்னா 1942 இருந்து 1943 வரைக்கும் எல்மிந்தோஸ்போரியம் அப்படின்ற ஒரு பூஞ்சையானது நெல்லுல வந்து வெப்பு நோயை வந்து ஏற்படுத்துது. ஸோ அதுவும் அதிக அளவுல பாதிப்பு வந்து ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். ஸோ தாவரங்களுக்கு வந்து பூஞ்சையால வந்து என்னென்ன நோய்கள் ஏற்படும்? ஸோ பூஞ்சைகளால வந்து தாவரங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லின் கருகல் நோய், மேக்னோபோர்த்தே கிரேசியே, கரும்போட செவ்வல்கள் நோய், கொலிட்டோட்ரைகம் பல்கேட்டா, பீன்ஸ் ஆந்த்ராக்ஸ் நோய் வந்து லெப்டி முத்தியானம், குரிசிபிரே குடும்பத்தார் துருநோய் அல்பிகோ கேனிடஸ், பீச் இலைசொல் வந்து டிராப்லண்ட் டிஃபார்மஸ் அப்படின்னு சொல்றோம். கோதுமையில துருநோய் வந்து பக்சினியா கிராமினஸ் கிரிட்டிசை அப்படின்னு சொல்றோம். சேற்றப்புண் வந்து பார்த்தோம்னா மனிதர்கள்ல எமிடெர்மோஃபைட்டான் பிளாகோசம், பார்த்தோம்னா கேண்ட்ரியா அல்பிகன்ஸ், கோசியோட்ரைகம்ஸ் வந்து கோசியாஸ், அதாவது கோசிடியோஸ் சிஸ் இபிட்டஸ், ஆஸ்பெர்ஜில்லஸ் ஃபியூமிகேட்டஸ். ஸோ அதாவது இதெல்லாம் மனிதர்களுக்கு வந்து பூஞ்சையில் ஏற்படக்கூடிய நோய்கள். ஸோ இன்னைக்கு வந்து இதை வந்து பூஞ்சைகளோட பொருளாதார முக்கியத்துவத்தை வந்து பார்த்தோம். ஸோ மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்குறோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.